நீங்கள் பண்ணுற வீடியோலாம் நாங்கள் ரசித்து பார்க்குறோம்ல, அண்ணன் போர் அடிச்சா யார் வீடியோ ரசித்து பார்ப்போம்ல? சிதுலாக்ஸ் வீடியோ சிதுலாக்ஸ் பார்ப்போம். நகைச்சுவைகள், கண்டென்ட் கிளப், மல்லேஷ் கண்ணன், இந்த சம்சா மூக்கன், காத்தாடி கிளப். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைஃப் பார்ட்னர் அண்ணன் எப்படி சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? டிராவிட் அண்ணன் தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுப்பா. இதை பார்த்தாங்க வீட்டுக்காரன், ஓ நீ இப்படிதான் சொல்லிட்டு சுத்திட்டு. கமிட்மெண்ட் லைஃப் போய்கிட்டு இருக்குல்ல, இதுல இருந்து அண்ணன் என்னென்ன கண்டென்ட்லாம் எடுத்து எங்களுக்கு காமிச்சிருக்காப்புல பரிதாபங்கள்ல? எல்லா கப்புள் கண்டென்ட்டும் மோஸ்ட்லி உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கா? ஆமா, நிறைய வந்திருக்கும். என்னம்மா டைமே பாத்துக்கிட்டு இருக்க, இல்ல உன் பொண்டாட்டி எப்ப எந்திரிப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கேர்ள்ஸ் கெட்டப்ல பார்த்து நிறைய பேர் கிரஷாவே ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஒரு வீடியோல வேற கருப்பு கையடல ஒரு மாதிரி அவமானமா இருந்தாலும் பெருமையா இருக்குன்ற மாதிரி. நீ இல்லன்னா யாரு இங்க பார்த்து வந்து ஆபீஸ் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஜூனியர் இருக்கான், சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஓகே தானே, அதுக்கு தானே இருப்பாங்க. அண்ணனுக்கு ஏதாச்சும் சொன்னா இதுவானே பண்ணுவேன் நானு. ஏதாச்சும் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசிங்கன்னா உங்களை போட வேண்டியது வரும். எப்படி அந்த மேண்டிசம் பக்கவா அப்படியே எடுத்து வச்சிருந்தீங்க நீங்க? என் தம்பியோட மேனரிசம் அது. அப்படியே? ஆமா, அது அப்படியே நான் அடாப்ட் பண்ணிட்டேன். என் தம்பி வந்து ஊர்ல கொஞ்ச நாள் வந்து ஜாலியா அப்படி சுத்திட்டு இருந்தான். மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசணும்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? ஓகே, இங்கிட்டு ஹர்ஷத் கானும் வளர்றாப்ல, இங்கிட்டு டிராவிட்டும் வளர்றாப்ல. எங்க 2 பேருக்குமே பாக்குறதுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. த கிரேட்டஸ்ட் யங் டேலண்டட் பர்சன். நானும் ஹர்ஷத்தும் நிறைய பேசிப்போம். அட் சேம் டைம் நடுவில் கால் பண்ணி என்னையா பண்ணிட்டு இருக்கேன், எப்படி போயிட்டு இருக்கு, டியூடி எப்படி வந்துட்டு இருக்கு, அங்க எப்படியா டயக்ராம் ஒர்க்ல அப்படி போயிட்டு இருக்கு. அந்த பாண்டு பயங்கரமா இருக்கு. அது எப்படி வருது? கோசு விளாக்ஸ் வந்து சித்து விளாக்ஸுக்கு போட்டி கிடையாது. கோசு விளாக்ஸ் வந்து எங்களோட லெஷர் டைம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஆனால் முதல்ல மீடியாக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்திருப்பீங்க. நம்ம என்னதான் மீடியாக்குள்ள வரனாலும் வீட்டில் ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். வீட்டு பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து, அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இப்போ டியூட் வெற்றிக்கு அப்புறம் வீட்டில் என்ன சொல்றாங்க அம்மா அப்பா எல்லாரும்? அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லிட்ரலி எப்படி எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குன்னா, முன்னாடி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். யூடியூப் பண்ணுறான் பையனை வந்து எல்லாருக்கும் தெரியுது, எல்லாம் வந்து கேட்குறாங்கன்றது தெரியும் அவங்களுக்கு. அதை தாண்டி படம்னு வரப்போ ஒரு பெரிய ரீச் இல்லையா? லைக் தியேட்டரில் மக்களோட எல்லாரும் வந்து பார்க்குறப்போ, அவர் படத்தில் நடிச்சிருக்காராம்ல, இதில் நடிச்சிருக்காராம்ல, இவர் இந்த ஊருக்கு தனியாக இருக்காரு, இதில் வர்றாராம்ல, இவர் மையம் தானாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எங்கள் சித்தி வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஊருக்குள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பரோட்டா கடை வச்சுருக்காங்க. அங்கே சாப்பிட வர்ற பக்கத்து ஊர் ஆட்கள், வெளியூர் ஆட்கள்லாம் வந்து எங்கள் சித்திட்டு இந்த ஊருக்காரங்க தானாம்ல, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாம்ல, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அது கேட்குறப்போ, அவங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறப்போ எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டது. எங்கள் அப்பா எங்ககிட்ட எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டார். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப பெருமையாக இருந்துச்சுப்பா, இவங்க சொன்னாங்கப்பா, சிங்கம் படத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா வந்து சொன்னார், உங்கள் அப்பாட்ட வந்து சொன்னப்போ உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஓப்பனாக பண்ணுற டைப் கிடையாது. இப்போ நான் சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னப்போ கூட எங்கள் அப்பா வந்து போயிட்டு வாப்பா, என்னை தடுக்கவே இல்லை. அவனுக்கு பிடிச்சதை பண்ணு, என்னடி இப்படி சொல்கிறான் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா போயிட்டு வரட்டுங்க அப்படின்னு சொன்னது. சரி நான் ஒரு வாரத்தில் வந்துடுறேன், செட் ஆகலைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அப்போதுலேருந்து அப்பாவுக்கு வந்து எப்படின்னா, சரி அவன் பிடிச்சதை பண்ணுறான்றதுலே கான்சன்ட்ரேட் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் தம்பிலாம் எனக்கு சப்போர்ட்டு. அவன் பிடிச்சதை பண்ணட்டும், நெஞ்சில் கை வச்சுட்டான், விட்டுருங்க. அது மாதிரி அந்த சப்போர்ட்டில் சென்னை கிளம்பி வந்தோன்னா, இப்போது நான் ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு படத்துக்காக தானே வெயிட் பண்ணுறோன்றப்போ, ஸோ அந்த படம் வர்றப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிது. டிராவிடோட அம்மா, டிராவிடோட அப்பான்னு சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய ஃபுல்ஃபில்லிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் படம் பார்த்தீங்களாண்ணே? ஃபேமிலியோட போய் பார்த்தாங்க. நான் ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். இதே முரளி சேம் சைட் பை சைட் படம் போயிட்டு இருக்கு. இதே முரளி. ஓகே. ஸோ அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் டைலாக்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ். ஸோ அந்த படத்தில் ஸோ அதோட ஷூட்ல மாட்டிக்கிட்டனால நான் எங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் படம் பார்க்க முடியல. பட் ஷூட் முடிஞ்சோன்னே போய் நான் படம் பார்த்தேன். நான் சென்னையில் தான் பார்த்தேன் படம். ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீலிங்காக. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு ஊருக்கு வந்து ஜெய்சங்கரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி ஹர்ஷத் கான் பார்த்து ஒரு ஹோப் கிடைச்சிச்சு?
கிடைச்சிருச்சோ ஆமா ஆமா அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் கிடைக்குங்கிறது தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் முதல்ல ஊர்ல இருந்து கிளம்பும்போது நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சினிமாவில் போற நெஞ்சில கை வச்சுட்டாப்ல விட்டுருங்க அப்படின்னு அந்த மாதிரி முதல்ல நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லும்போது என்னதான் விட்டுருங்கன்னு சொன்னாலும் ஒரு சின்ன போராட்டம் இருந்திருக்கும். அங்கிருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமா ஒரு போராட்டம் இருந்திருக்கும் அண்ணனுக்கு எப்படின்னா. அது என்ன இப்போ வந்து அந்த போராட்டத்தை பார்க்கும்போது என்ன தோணுது, அப்போ என்னெல்லாம் இருந்துச்சு, என்ன மாதிரி போராட்டங்கள்லாம் இருந்துச்சு அண்ணனுக்கு? இப்போது கிளம்புறப்போ வந்து நான் ஒரு ஹோப் தான், ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சிருந்தேன். எங்கள் அப்பாட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். திருப்பி எங்கள் அப்பாட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் அங்கே சென்னையிலேருந்து கிளம்புறப்போ 2000 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்தேன். இப்போ எப்படி 2000 ரூபாயை மட்டும் நம்பி வந்தேன்னா, எனக்கு இங்கே கோபியண்ணா சுதாகரன் இருந்தாங்க. லைக் அவங்க இப்போ எப்படி கூட பிறந்த தம்பி நீங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு வரீங்கன்னா எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. சென்னையில் நான் வந்த புதுசில் அவங்க ஆல்ரெடி ரூம் எடுத்திருந்தாங்க. நான் அந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். எனக்கு சாப்பாடு போட்டாங்க. எனக்கு மாதம் சம்பளம் வந்தோன்னே நான் அடுத்து ரன் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோம். ஸோ அது வரைக்கும் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் பரிதாபங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தம்பி மாதிரி கூட இருந்து என்னோடய வெல்விஷிங்காக நான் இது பண்ணுறேன், இது பண்ணக்கூடாது, இதை எப்படி பண்ணுற, ஏன் நீ இதையே திருப்பி பண்ணிட்டுருக்க, இது என்ன இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், நீ வெளியில் போ, நிறைய மீட் பண்ணு, ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே பரிதாபங்களும் கோபி சுதாகரனும் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஆளாக நம்மளை மாற்றிருக்கு, ஒரு இடத்துக்கு கூட்டி வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். திருப்பி நான் வந்துட்டு ஊருக்கு வீட்டுக்கு காசு அனுப்புகிறப்போ அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுலர்ஸாக சேர்ந்து எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை. ஏதாவது நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்போம், அங்கே தண்ணி இருக்காது. காலையில் 5 மணிக்குலாம் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து தங்கி இந்த இடத்துல காலைல 5 மணிக்குலேருந்து 6 மணி வரைக்கும் தான் தண்ணி வரும். அதில் ஓகே. ஸோ அந்த டயத்தில் இருந்து தண்ணி பிடிச்சாதான் ஒரு ட்ரம்மு, பெரிய ப்ளூ ட்ரம் இருக்கும், அதில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கிறோம். அது ஒரு நாள், அது ஒரு நாள் வரும், மறுநாள் வராது. அந்த ட்ரம் தண்ணி தான் நெக்ஸ்ட் டே துணி துவைக்கிற நாளும் அதுதான். அதாவது நீங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் பத்திரப்படுத்திக்கணும். கடைசியாக ஒரு வாட்டி மிச்சம் இருந்துச்சுன்னா நான் ட்ரெஸ் துவச்சிக்கிறேன், நீ ட்ரெஸ் துவச்சிக்க, இப்படி தான் அந்த ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடு மாறணும், அதுக்கப்புறம் அடுத்த வீடு மாறணும். இப்படி தான் அந்த டைப் ஆஃப் வீடு வந்து ஒன்று ஒன்றா மாறிச்சு. அந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பேச்சுலராக நம்ம எப்படி ஓட்டுறோம், எப்படி இது பண்ணுறோன்றது. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையுமே தரல. அண்ணங்களாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ணன் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. அந்த வீட்டு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக தானே போட்டு வச்சிருக்கீங்க, வீட்டு பரிதாபங்கள்னு போட்டு. அது நிறைய இன்னும் இருக்கு, அது வந்துகிட்டே இருக்காருன்னு. ஆமாண்ணே. ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இந்த ஹவுஸ் ஓனர் விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. நிறைய நாங்கள் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டோம். 3 வீடியோ போட்டும் அதில் இன்னும் கண்டென்ட் இருக்கு. அந்த அளவுக்கு அதுக்குள்ள இன்னும் இருந்துட்டே இருக்கு. இந்த வாடகை வீடு, வாடகை பிரச்சனை, ஒத்திக்கு பிரச்சனை. ஆமா. அதுல இந்த ஒத்தில முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது நல்லா வக்கனையா பேசுவாங்க, போகும்போது எப்படி பேசுவாங்க, அப்புறம் இந்த தண்ணி நிக்கிற மேட்ரு, அது எல்லாமே இருக்கா. இப்ப இன்னும் அதிகமாயிருச்சு. நான் இப்பதான் வீடு மாறினேன். நீங்களும் இப்பதான் மாறினீங்களா? ஆமா. நான் இப்ப வேற வாடகை வீடு மாறினேன். சோ அதுல என்ன பிரச்சனை? சோ இந்த மாதிரி அது இருந்துட்டே தான் இருக்கு. அது நம்ம மாறவே மாறாது. அடுத்த வீடியோ எடுத்தா வேற வீடியோல அது வரும். அந்த பேச்சுலர் இருக்கு, இந்த வீட்டு பிரச்சனை ஓயாதுலண்ணே. அது நீங்க வாங்குற வரைக்கும் ஓயாது. நம்ம வீடு வாங்கி நம்ம சொந்த வீட்டுக்கு போனோம்னாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கு, அங்கேயும் ஏதாச்சும் வந்து ஒருத்தன் கார் பார்க்கிங்னு வந்துட்டு தான் இருப்பான். நம்ம எங்கேயாவது ஊர் பக்கத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கதான் காட்டுக்குள்ள வீடு கட்டி திறந்தப்புக்குள்ள வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு எதுவும் நிம்மதியா வாழ முடியும். மற்றபடி நீங்கள் ஒரு கோலிவிங்கான ஒரு ஸ்பேஸில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். அவ்வளோதான். பிரச்சனை வருதுன்னா கண்டென்ட் கிடைக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. நம்ம கண்டென்ட்டாக பார்க்கணும். அவ்வளோதான். ஓகேண்ணே. சரி அண்ணன், இப்போ படம் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் வந்து சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து அம்மா அப்பாவா இந்த சென்னையில் உங்களுக்கு இருந்தது அண்ணன் தான், கோபி சுதாகர் அண்ணன் தான். அண்ணங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஃபஸ்ட் ஷோ போய் தியேட்டரில் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சோன்னே கால் பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப் முடிச்சோன்னே கால் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா எனக்கு என்ன ஒரு மொமெண்ட்னா வந்து இப்போ பேட்டக்காரன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கருப்போட சாவை பறக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ராடக்ட்னா அந்த மாதிரி ஒரு பேரை எப்படியாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணுன்றதான் எனக்கு ஆசை. ஸோ அதை நான் சுதாகரன்ட்ட சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போய் படம்லாம் வெளியே வர்றப்போ எனக்கு அந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பராக இருந்திருக்கடா, பரிதாபங்கள்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறப்போ சந்தோஷமாக இருக்கடா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒன்று சொன்னோம், அண்ணன்ட்டானே இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் நான், அதை பண்ணிட்டோன்றதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப டபுள் ட்ரிபிள் ஹாப்பி. எல்லாத்துலேயும் கோசு விளாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து படம் வந்திருக்கு போய் பாருங்க, படம் வந்திருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான
ஒரு மொமெண்ட்டாக தான் டியூட் இருந்துச்சு. ஆமாம், நான் உண்மைக்குமே நான் டிரைவிட்டேன். அந்த கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கெல்லாம் பாண்டிங் கொடுத்து வச்சிருக்கேன் சென்னையில். கண்டிப்பாக மீடியாவில் வந்து இப்படி கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஒரு பாண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கண்டிப்பாக அது வந்து பெரிய என்கரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் பேக்கப் இருக்குன்ற ஒரு தைரியம். அதாவது எப்படின்னா சரி ஓகே அது சொன்னால் இதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் நீ பண்ணுற உனக்கு பிடிச்சதை பண்ணுற நான் பார்த்துக்கிறேன்ற சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது நம்ம அடுத்து நம்ம லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எஸ், கண்டிப்பாக. சரி, அண்ணனே அடுத்த டாபிக் எடுத்து கொடுத்துட்டாப்ல அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் பேசுகிறீங்களே இப்போ லைஃப் பார்ட்னர் அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளே வராமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறத. சரி, முதல்ல சொல்கிறேன், லைஃப் பார்ட்னர் அண்ணன் எப்படி சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? டிராவிட் அண்ணன். தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுப்பா. என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷம் ஆச்சுப்பா. என்ன நான் சிங்கிள் நினைச்சுன்னு இருக்கிறேன். தம்பி அதெல்லாம் நினைக்காதீங்கப்பா. இதை பார்த்தாங்க வீட்டுக்காரன் நீ இப்படிதான் சொல்லிட்டு. இல்ல அண்ணி ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாப்ல, எங்க இருக்கிறாப்ல, அதனால தப்பா நினைச்சிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். எல்லாம் பிராங்க் முன்னாடியே பேசிட்டான். அந்த மாதிரி கேட்கறேன், அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி சொல்லி வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. ஓகே, இப்ப பேர்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. அண்ணன்ட்ட கேக்குறேன். ஓகே, லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து எவ்வளவு முக்கியம்னு? லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணன் நிறைய கண்டென்ட் எடுக்கிறாப்ல. ஓகே, அதுக்கு வந்து ரொம்ப கண்டென்ட்டுக்காக முக்கியம் கிடையாது, லைஃப்ல ரொம்ப முக்கியம். அதுல இருந்து உங்களுக்கு வந்து பை ப்ராடக்டா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த பை ப்ராடக்ட் வச்சு நம்ம ஏதோ இந்த காமெடி வீடியோஸ்ல வந்து கப்புள் கண்டென்ட்லாம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். பாட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, அண்ணனுக்கு எங்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காப்ல லைஃப் பார்ட்னர்? அண்ணி ராஜி என் ஒய்ஃப் பேர். ஸோ அவங்க நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் போய் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் முத பார்க்குறப்பவே நான் வந்து மீடியா ஃபீல்டு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆமாம், மீடியாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பயத்தில் தான் போனோம். உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா பார்த்துக்கலாம், என்ன இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போய்க்கலாம், வேறு வேலைக்கு கூட போகலாம். இல்லைம்மா நான் சிவில் முடிச்சிருக்கேன், ஃபாரினில் வேலை கிடச்சா கூட ஏதாவது பண்ணி போயிடலாம், நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன், திருப்பி நான் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் சினிமாவை நம்பி உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து ஒன்றா வாழ்ந்துடலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி லைஃப்பில் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், ஆன் அண்ட் அப்வர்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக நல்லா போயிட்டுருக்கு. அண்ணன் என்னெல்லாம் மாற்றிருக்கிறாப்புல அண்ணி? இல்லை தெரில, நான் அந்த காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நான் அவ்வளோவா பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி போட மாட்டேன். எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க தான், நீ இது போடு இது பண்ணு, கபாலியில் வர்ற டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் எடுத்து போட்டு விட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய லைக் எப்படி பேசணும், எப்படி என்ன பண்ணணும், இப்போ நமக்கு வேணும்னா நம்ம தான் வாய் திறந்து கேட்கணுன்ற விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தது அவங்க தான். நான் அது வரைக்கும் நம்ம எப்படி கேட்குறது எதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு இதில் இருப்பேன், ஜோனில். நமக்கு வேணும்னா நம்ம வாய் திறந்து கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அதிகமாக சொன்னது அவங்க தான். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குண்ணே, கண்டென்ட் தாண்டி இதுவும் நல்லா இருக்குண்ணே எனக்கு. ஓகே, சரி, இப்போ கேட்குற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக மாட்டி விடக்கூடிய கொஸ்டின் தானே எனக்கு, எப்படி ஓகேவா? அண்ணனோட இந்த ஒரு கமிட்மெண்ட் லைஃப் போய்கிட்டு இருக்குல்ல, இதுல இருந்து அண்ணன் என்னென்ன கண்டென்ட்லாம் எடுத்து எங்களுக்கு காமிச்சிருக்காப்புல பரிதாபங்கள்ல? எல்லா கப்புள் கண்டென்ட்டும் மோஸ்ட்லி உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கா? ஆமாம், நிறைய வந்திருக்கும். ஒரு 2 கண்டென்ட் சொல்லாமல் நாங்கள் ரசித்தது ஏதாச்சும்? காலையில் 8 மணிக்கு வந்து எந்திரிச்சது, என்னம்மா டைமே பார்த்துக்கிட்டு இருக்க, இல்லை உன் பொண்டாட்டி எப்போ எந்திரிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா சொல்றாங்க. ஆமாம், அது
ஸோ அந்த மாதிரி எங்கள் மாமனார் வந்து என்னப்பா மாப்பிள்ளையை சாப்பிட சொல்லுப்பா, என்னம்மா மாப்பிள்ளையை சாப்பிட சொல்லுமா, அது எங்கள் மாமனார் ரொம்ப பாசமாக இருந்து அவர் சொல்லுவார். ஸோ அதை அப்படியே நாங்கள் கண்டென்ட்டாக மாற்றி இதை மாமனார் பார்ப்பார்லண்ணே? எங்கள் மாமனார் பார்ப்பாங்க. எங்கள் மாமா ரவி மாமா அவங்க எங்கள் ஒய்ஃபை எடுத்து காட்டுவாங்க. அப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்கப்பா. அவங்களும் என்ஜாய் பண்ணிப்பாங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. கண்டென்ட்டுக்காக தானே அதை பண்ணியிருக்காங்கன்றதுல வந்து அவங்க அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் அதை காமிச்சிருக்கோம். இல்ல உண்மைக்கே நல்லா இருக்குண்ணே. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க அதை எடுத்து கண்டென்ட்டா காட்டும் போது நிறைய பேர் வீட்டுல கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அது கரெக்ட். ஸோ கரெக்ட் அது நல்லா இருக்கும். இன்னொன்னு அண்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரீசெண்ட் டயத்துல அந்த டெம்ப்ளேட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட் என்னன்னா, அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒண்ணா இதுவானே பண்ணுவேன் நானு, ஏதாச்சும் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுறீங்கன்னா உங்களை போட வேண்டியது வரும். எப்படி அந்த மேனரிசம் பக்கவா அப்படியே எடுத்து வச்சிருந்தீங்க நீங்க? என் தம்பியோட மேனரிசம் அது. அப்படியே? ஆமா ஆமா, என் தம்பியோட மேனரிசம் அதை அப்படியே நான் அடாப்ட் பண்ணிட்டேன். என் தம்பி வந்து ஊர்ல கொஞ்ச நாள் வந்து ஜாலியா அப்படி சுத்திட்டு இருந்தான். ராஜபரம்பரை சேர்ந்தாலும் அப்படியே இல்ல, ராஜபரம்பரை சேர்ந்தாலும் இல்லையா. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, காலைல கிளம்புவான் போவான், பசங்களோட சுற்றுவான் அதிகமாக. நம்ம எல்லாருமே பசங்களோட சுற்றுவோம். ஆனால் ஊர் சைடு போயிட்டீங்கன்னா நீங்கள் பசங்களோட சுற்றுறப்போ ஒரு ஆட்டிடியூட் கிடைக்கும், ஒரு கெத்தான ஆட்டிடியூட் கிடைக்கும். அப்படியே போவான் வச்சுக்கிட்டு எந்த ஊருக்காரனாவன் போன கபடி மேட்ச்ல பார்த்தது தானே அவன் தான். ஸோ அந்த மாதிரி மஞ்சள் வீட்டுக்கு போகிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, அவன் ஒரு மாதிரி ஒரு செட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். அப்போ ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அந்த ஆட்டிடியூடை எடுத்துக்கிட்டேன். பட் கண்டென்ட்டாக அது அவன்கிட்ட இருந்து எடுக்கல. கண்டென்ட்டாக ஜென்ரலைஸ்டாக ஊருக்குள்ள இருந்து கண்டென்ட் தான், பட் கேரக்டராக அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஆனால் அந்த கேரக்டர் பயங்கர ஹிட் இல்லைண்ணே, பயங்கர ஹிட், எல்லாராலையும் ரொம்ப பாராட்டப்பட்டு. இன்னொன்று அந்த ராக்கு கண்ணு அப்படிங்கிறது, ராக்கு கண்ணு வைக்கிறதுலாம் விட்டு அது நான் சும்மா அப்படி வச்சேன். கோபியனோட அது வந்து ஸ்பாட் டைலாக், தம்பி இந்த ராக்கு கண்ணு வைக்கிறேன். WWE கார்டில் பார்த்தீங்கன்னா ராக் இப்படி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கோபியனை பயங்கரமா WWE பார்ப்பேன், எதை ரிலேட் பண்ணாலும் அதோட கனெக்ட். ஏன்னா WWE இந்த பிளே ஸ்டேஷன் இந்த ரெண்டு மேட்டரும் நல்லா கனெக்ட் ஆகணும் அவர் பேசும்போது. ஆமா ஆமா ஆமா, அவருக்கு வந்து இந்த கேமிங் ரொம்ப பிடிக்கும். அவர் போய் இந்த 10 ரூபா கொடுத்து கேம் விளையாடுவோம்ல, அதுல நிறைய சின்ன வயசுல விளையாண்டுருக்காரு. கிரிக்கெட்டு இந்த ஃபுட்பால் இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து பிளே ஸ்டேஷனும் அந்த WWE கனெக்ட் வந்து ரொம்ப அதிகம். ஆமா, ஏன்னா வைகோ பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல, போலீஸ் சுத்து போட்டா லீவ் மீ அலோன்னு போட்டு நான் வாட்டுக்கு பேர் மனுஷன் ஜிடிஏ கொண்டு போய் வைகோவோட கனெக்ட் பண்ணிருப்பாப்ல. ஸோ நிறைய விஷயம் அது வந்து சின்ன வயசுலன்னு இல்லை, இப்பயுமே அவர் நிறைய விஷயங்கள்ல டெக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்துட்டே இருப்பார். அதை வந்து என்கிட்ட சொல்லுவார், வீடியோக்குள்ளே போடுவார். சாப்பாடு, குலினரி, இந்த மாதிரி நிறைய எப்படி ஸ்பூனில் சாப்பிடணும், இது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக இருக்கும் ஹோட்டலில், என்னென்ன தெரியாமல் நானும் சுதாரணன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது அதுக்கு இல்லடா, அது இதுக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒன்று பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பயங்கர நாலேஜாக பண்ணுவார். ஞாபகம் வச்சுப்பார் பேரெல்லாம், இது பேர் இது, இந்த கிளாஸ், இந்த டைப் ஆஃப் கிளாஸ் பேர் இந்த கிளாஸு, அதில் ஞாபகம் வச்சு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவார். நமக்கு அது அந்த கிளாஸ் அண்டு போயிட்டு அப்புறம் என்னமோல ஒரு கிளாஸ் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு கரெக்டாக. ரைட். என்ன அப்படின்னா வந்து அந்த ராக்கு கண்ணு அந்த ஒரு மேட்ரு மேன்லிசம்லாம் தாண்டி நிறைய கேர்ள்ஸ் கெட்டப்ல பார்த்து நிறைய பேர் கிரஷாவே ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏயாடி வேற, அதுவும் அந்த மாஸ்க் போட்டு வந்து ஒரு வீடியோல வேற கருப்பு கயடு லோகரு பிளஸ் வந்து இன்னொன்னு வந்து பிரிச்சு பண்ணுவாப்ல அந்த மேனலிசம்ல இருந்து அந்த ஃபீமேலா பண்ணி நிறைய பேர். ஓகே, யாரெல்லாம் அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டு ஹை லைக் எல்லாம் வந்துருந்துச்சு, டிராவிட் அவரை கேலா பாக்குறது யாரெல்லாம் கிரஷ் மெட்டீரியல் பண்ணாங்க லைக் பிரிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி அவமானமா இருந்தாலும் பெருமையா இருக்குன்ற மாதிரி. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த கேர்ள் கெட்ட போட்டு நடிக்கிறது? எப்படி அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் ஆகி போச்சு. இப்போ நார்மலாக நடிக்கிறத விட கேர்ள் கெட்ட போட்டு நடிக்கிறது வந்து லைக் நிறைய அப்சர்வ் பண்ணுறோமா, லைக் ஒய்ஃப்ல இருந்து, அம்மாட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, எல்லாருக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுறப்போ அதோட மேனரிசம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடுது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிருந்தோன்னா லைக் உங்களோட மேனரிசம் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். என்ன ஸ்லாங்கில் பேசுகிறீங்க, அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க. கேர்ள்ஸ் வந்து இன்னும் ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். அவங்களோட சைக்கோத்தனமாக இருக்கும். சில நேரத்தில் பேசுறதுலாம் வந்து வம்புழுக்கிற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் அவங்க வம்புழுக்க மாட்டாங்க. நம்ம அதை வம்புழுக்கிறாங்கன்னு நினச்சி ஏதோ பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஒன்றுமே இல்லை சும்மா சொன்னே போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய நோட் பண்ணிவிட்டு
அதை வீடியோவில் போடுவோம். அடிக்கடி இப்படி பண்ணுறது, கை எப்படி வச்சுருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதை நோட் பண்ணி அப்படியே நம்ம போகிறப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியான ஒரு கண்டென்ட்டாக தெரியுது. நம்ம நல்லா இருந்துச்சுண்ணே. அதான் ஆண்களே ரசிக்கும் ஒரு ஆண் பெண் அப்படின்னு போட்டுருந்தாங்க. எனக்கு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ எழுதுற மாதிரி இருக்கு. இல்ல கமெண்ட் தானே, கமெண்ட் தான். சரி, கமெண்ட் செக்ஷன் பக்கம் போயிடலாம் நம்ம. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த சைடு கோசு லாக்ஸா இருக்கட்டும், பரிதாபங்கள்ல நீங்க ஹிட் ஆகிறதா இருக்கட்டும், சேம் அப்படியே டிட்டோ இந்த சைடு விஜய் சித்து லாக்ல வந்து ஹர்ஷத் கான் வந்து ஃபீமேலா பண்ணுவாப்ல. விஜய் சித்து அண்ணனுக்கு வந்து ஒய்ஃபா பண்ணும்போது பாத்துட்டீங்களா, ஓகே பாத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க நீங்க அப்படின்னு அவரு பேசுறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வளர்ச்சியும் பயங்கரமா இருக்கு. இந்த கம்பேரிசன் ரெண்டு பேருமே நல்லா இருக்கும். நான் கூட ரீசெண்டா ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஓகே, இங்கிட்டு ஹர்ஷத் கானும் வளர்றாப்ல, இங்கிட்டு டிராவிட்டும் வளர்றாப்ல, எங்க ரெண்டு பேருக்குமே பாக்குறதுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. த கிரேட்டஸ்ட் யங் டேலண்டட் பர்சன்ஸ் அப்படின்ட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த கம்பேரிசன் எப்படின்னு இருக்கு? ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். அது நானும் ஹர்ஷத்தும் நிறைய பேசிப்போம். சேம் டைம் நடுவில் கால் பண்ணி என்னையா பண்ணிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு, டியூடி எப்படி வந்துட்டு இருக்கு, அங்கே எப்படியா டயக்ராம் ஒர்க்கில் அப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நாங்கள் கால் பண்ணி பேசிப்போம். அப்படி பேசுகிறப்போ எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹர்ஷத் ஜெயிக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் வர்றப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரதர்லி ஃபீல் தான். அதுவும் ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் நடக்கிறப்போ, ஒரு ஆர்கானிக் கம்பேரிசன் வரப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓ, ஹர்ஷத் லெவலுக்கு நம்மளை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்களா, ஓகே, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அட் த சேம் டைம் ஒருத்தன் ஜெயிக்கிறான், நம்மளும் அதே பாதையில் போயிடலாம், நம்மளாலே ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஃபீல் தான். ஆமாம், என்னன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதா இருக்கு. இப்போ பரிதாபங்கள் விஜய் சித்து லாக் அப்படிங்கும்போது, விஜய் சித்து லாக் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக வரும்போது பரிதாபங்கள் லாக் ஆரம்பிச்சாங்க. கோசு லாக் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது விஜய் சித்துவை காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறையா வந்தாலும், விஜய் ஒரு இன்டர்வியூல இதுலேயே வந்து கோபி நான் சொல்லியிருப்பாப்ல, விஜய் சித்து வந்து அவரோட எடிட்டரை கொடுத்து என்னப்பா உனக்கு வியூஸ் ஒழுங்கா போக மாட்டேங்குது, நான் தமிழ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு. அந்த பாண்டு பயங்கரமா இருக்கு. அது எப்படி வருது? பண்றதுன்னு முடிவாகி போச்சு. அப்போ கரெக்டா பண்ணுங்க, இந்த கேமரா யூஸ் பண்ணுங்க, இந்த மைக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் எனக்கும் நான் கால் பண்ணி, டிராவிட் என்னடா போய்க்கு இருக்கு, இப்படி பண்ணிருக்கீங்களா, ஓகே நீ என்ன பண்ணணும், நீ உன்னோட ஒர்க் என்ன விளாக்ஸ்ல அப்படின்றதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணு, எதனாலும் உனக்கு கூப்பிடு, உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுவோம் நம்ம அப்படின்ற அளவுக்கு சித்தண்ணா ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ சித்து விளாக்ஸ் வந்து கோசு விளாக்ஸ் வந்து சித்து விளாக்ஸுக்கு போட்டி கிடையாது. கோசு விளாக்ஸ் வந்து எங்களோட லெஷர் டைம், தனியா இருக்கிறனால அது எங்களோட லெஷர் டைம்னா, நாங்க சும்மா இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம், சமைச்சு சாப்பிடுவோம், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக எங்களுக்கு என்ன போதோ அதை வந்து சாப்பாடோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ண முடியும், ட்ராவல் விளாக்ஸாக அதை என்ன பண்ண முடியுன்றதான் நாங்கள் பண்ணுவோம். அதிகபட்சம் போனதே நாங்கள் வந்து காஷ்மீர் தான் விளாக்ஸாக போட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் மூணார் போயிருக்கோம். அவ்வளோதான் ட்ராவல் விளாக். மற்றபடி நம்ம லைஃப் நாங்கள் எப்படி வாழ்கிறோம், நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி இருக்கோம், எங்களோட என்ன பண்ணுறோம், இப்படி தான் கோசு விளாக்ஸ். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற வீடியோவில் நாங்கள் ரசித்து பார்க்குறோம்ல, அண்ணன் போர் அடிச்சா யார் வீடியோ ரசித்து பார்ப்போம்ல? சித்து விளாக்ஸ் பார்ப்போம். பசங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்களை ஃபாலோ பண்ணுவோம். நகைச்சுவைகள், அப்புறம் இது கண்டென்ட் ஹப் மல்லேஷ் கண்ணன், அப்புறம் இந்த சம்சோ மூக்கன் அப்படின்னு ஒரு பையன், அந்த பையன், இந்த மாதிரி நிறைய பேரோட கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு மல்லேஷ் கண்ணன் மாதிரி இவங்க ஒரு பையன் காத்தாடி கிளப் அந்த பசங்க. ஸோ அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாமே உட்காந்து நல்லா லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அதை பார்த்தா ஒரு மாதிரி 2 minutes தான் பண்ணுவாங்க, லாங் ஃபார்மேட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த 2 minutes கண்டென்ட்டே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபில்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் சொன்ன எல்லாமே இந்த பாய் சட்டி உள்ள மாதிரி தான். மேக்ஸிமம் பாய் சட்டி மாதிரியே எடுக்கிறீங்களே, ஏன்னா கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சுல, கொஞ்சம் ரொமான்ஸாக உள்ள வரலாமேன்னு கேட்குறாங்க நிறைய பேர். அது இப்போ பரிதாபங்கள் வீடியோலையா அண்ணனே கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகலாமே, ஏன்னா இப்போ நீங்களா இருக்கட்டும், விஜய் சித்து அண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பாய் சட்டியாகவே போய்கிட்டு இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்னு கேட்குறாங்க. இல்லையா, பாய் சட்டி கேர்ள்ஸுக்கும் பிடிக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. அன்போ பரிதாபங்களுக்குள்ள நிறைய கேர்ள் கண்டென்ட் இருக்கு, ஃபேமிலி கண்டென்ட் வரனால அதுக்குள்ள வந்துடும். லவ் கண்டென்ட் வர்றப்போ பொண்ணுங்க கண்டென்ட் வந்துடும், அண்ணன் தங்கச்சி வர்றப்போ வந்துடும், அக்கா தம்பி கண்டென்ட் வர்றப்போ வந்துடும். இப்படி எல்லாத்துலயும் அதுக்குள்ள பெண்ணு இருக்கியா அப்படிதான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.